இன்ஸ்பெக்டர், நான் ஒண்ணே உங்களை கேட்கிறேன். அந்த ஹாஸ்டல் காரியோட பொண்ணு அந்த நிவேதாவை ஒரு என்கொயரிக்காக நீங்க வர சொன்னீங்க. இதுவரைக்கும் அந்த ஹாஸ்டல் காரி அந்த பொண்ணை உங்ககிட்ட கூட்டு வந்திருக்காளா? அவளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கால? இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப ரத்தனத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சத்தியமா சொல்றேன் இன்ஸ்பெக்டர், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது இன்ஸ்பெக்டர். சரி, நீ சொல்ற இவ்வளவு கதையை நான் நம்புறேன். மாமனை இதுல ஏதாவது பொய்ன்னு மட்டும் தெரிஞ்சது? புரியுது இன்ஸ்பெக்டர். சாரு, அம்ப உன் பக்கம் திருப்பி விட்டுருக்கண்டி. சார், சூடா இருக்கு, டீ சாப்பிட்றீங்களா? அதை விட நான் ரொம்ப சூடா இருக்கேன். பரவாயில்லையா? என்ன சார், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க பொழுது? கொலை நடந்து எத்தனை நாள் ஆச்சு? ஏற்கனவே டியூட்டில இருந்த இன்ஸ்பெக்டர் சரியா ரிசல்ட் கொடுக்கலன்னு என்ன ஸ்பெஷல் டியூட்டில போட்டிருக்காங்க? நான் என்கொயரி ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் ரிசல்ட் என்ன கொடுக்க முடிஞ்சதா? காரி துப்புறாங்க. சார், இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். என்ன முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் நான் என்ன ரிசல்ட் கொடுத்தனா? இல்லையே. ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷனோட முயற்சி பத்தி என்னைக்கு இந்த உலகம் கவலைப்படாது. அவன் ஜெயிச்சானா இல்லையான்றதை பத்தி மட்டும் தான் பேசும். எனக்கு ரிசல்ட் கிடைக்கலாம் என்ன அர்த்தம்? நான் இன்னும் சரியா முயற்சி பண்ணல தானே அர்த்தம். சார், அப்படிலாம் சொல்ல முடியாது சார். என்ன சமாதானப்படுத்துறீங்களா? மண்டை காயுதுங்க. சாரு கிட்ட போனா எல்லாமே அந்த பெரியவர் தான் பண்றாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க. அந்த பெரியவர் கேட்டா ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாமே சாரு தான் பண்றேன்னு சொல்றாரு. யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய்ன்னு ஒண்ணுமே விளங்கல. ரெட்டை மாட்டு வண்டியில 2 மாடும் வேற வேற பக்கம் ஓடுது. வண்டி எங்க போய் சேர போகுதுன்னு தான் தெரியல. சார், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்கள சுத்தி இருக்கவங்களை நம்ம விசாரிக்கணும். அதை நான் நிவேதா கிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஆமா, இப்ப நிவேதா எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா? ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்ல, இருக்கலாம், இருக்காது, எஸ் நோ, என்ன பதில் சொல்றீங்க? ஒரு சீனியர் சப் இன்ஸ்பெக்டர் வரை பேசுறீங்க. எவ்வளவு முக்கியமான கேஸ், என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்க வேண்டாவா? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் சொல்லுவான் நீங்க சொன்ன பதில். அதுக்கு நீங்க எதுக்கு? சாரி சார். நான் போய் நிவேதாவை பார்த்துட்டு வரேன். சார், நானும் வரேன் சார். நீங்க நிம்மதியா டீ குடிச்சிட்டு சந்தோஷமா இங்கே இருங்க. இனிமே நான் நிவிய பார்க்க அவ வீட்டுக்கு போக முடியாது. அவளும் என்ன பார்க்க இங்க வர முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்கம்மா இது அநியாயமா இருக்கு? பெத்த தாய் மகளை பார்க்க போக கூடாதா? அவ்வளவு பிரியம் இருந்தா நீயே வச்சுக்கோ மகளேங்கறாங்க. ஏம்மா, அவங்க உங்ககிட்ட வாங்கிட்டீங்கமோ தெரியலையாம்மா? அவங்கள மட்டும் குறை சொல்லி என்ன பண்றது செல்வி? நம்ம பக்கமும் எல்லாமே தப்பா தானே நடந்திருக்கு. நம்ம வேணும்னாமா செஞ்சோம். ஏதோ கெட்ட நேரம் இப்படி நடந்து போச்சு. இப்படி அத அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்களாமா? அம்மா, நீங்க ஒண்ணும் சங்கடப்படாதீங்கம்மா. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து ஒண்ணும் தேராதுல்ல, அதனாலதான் அந்த அம்மா இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. சொத்து கேஸ் மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானா இங்க வந்து நிப்பாங்க பாருங்க. நிவி பாப்பாவை அவங்களே வச்சிருந்தா பேர்கால செலவு, பிரசவ செலவுன்னு அவங்க அதை பார்க்க முடியுமா? அப்ப வந்து நிப்பாங்க ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு. பாப்போம், எனக்கும் அந்த நம்பிக்கை தான். மேம், நான் உள்ள இருக்கேன். ஏன் வானதி? இல்லை மேடம், அவர் என்ன பார்த்தா நான் தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் மேடம். நான் உள்ள இருக்கேன். வாங்க. ரத்னம் எங்க? என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இதே கேள்வியை தான் கேட்டீங்க. அப்ப நான் சொன்னேனே. ஏன் அதே கேள்வி மறுபடியும் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? போலீஸ்காரன் எப்ப எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும், புரிஞ்சுதா? சரி, இத பாருங்க, நீங்க 1000 தடவை கேள்வியை கேட்டாலும் ஒரே பதில் தான்.
ரத்தனத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு பைசா பிரயோஜனம் இல்ல. ரத்னம் இல்லாம இருக்கிறது அந்த பெரியவருக்கு தான் நன்மை. அவரை போய் கேளுங்க. பெரியவரை டீல் பண்றதுக்கு தயக்கமா இருந்தா பேசாம இந்த கேஸ வேற அதிகாரி கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க விலகிடுங்க. என்ன மனசுல பெரிய அசிஸ்டன்ட் கமிஷன் நினைப்பா? யார் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும் நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லதான், சொல்லக்கூடாதுதான். ஆனா நான் அப்படியெல்லாம் சொல்ற மாதிரி தானே நீங்க நடந்துக்கிறீங்க. நான் என்ன நடந்துக்கிறேன்? ரத்தனத்தை நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்க அந்த பெரியவர் ஆணித்தமா அடிச்சு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? சரி, அப்படியே வச்சுப்போம். எனக்கு என்ன மோட்டிவ்? நான் எதுக்காக மறைச்சு வைக்கணும்? இது பாருங்க சார், ரத்தனம் போலீஸ் சைடு சாட்சி. அவர் போலீஸ் சைடுல சாட்சி சொல்றதா எங்களுக்கு நல்லது. அவரை ஒளிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு ஆக போற காரியம் என்ன சொல்லுங்க? அவ்வளோ நல்லவங்களா நீங்க? சாட்சியை நீங்க மறைச்சதே இல்ல. ரத்தனத்தை நீங்க மறைச்சு வைக்கல, ரைட்டு. நிவேதாவை யார் மறைச்சு வச்சா? அதுவும் அந்த பெரியவர் தானா? சொல்லுங்க. நிவியை யாரும் மறைக்கல. அப்ப இன்வெஸ்டிகேட் பண்ண ஹாஸ்பிட்டல் போனா அவங்க ஏன் அங்க இல்ல? ஆமா, நிவி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அதத்தான் நானும் சொல்றேன். அவங்க அங்க இல்ல. எங்க இருக்காங்க? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. அப்ப இங்க தானே இருக்கணும். கூப்பிடுங்க, நான் விசாரிக்கிறேன். அவ இங்க இல்லையே. என்ன விளையாடுறீங்களா? அங்க போனா அங்க இல்லன்றங்க, இங்க வந்தா இங்க இல்லன்றீங்க. உள்ள வெளியே மங்கத்த ஆடுறீங்களா? இத பாருங்க மேடம், நான் உங்க மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு என் ஆத்திரத்தை கலைப்பை இதை கெடுத்துக்காதீங்க. நிவேதா இப்ப எங்க இருக்கா? சார், நிவேதா உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சார். நல்லதா போச்சு. அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். சார் சார் ப்ளீஸ் அங்கெல்லாம் போய் விசாரிக்காதீங்க. சரி, நான் இங்கே இருக்கேன். உங்க பொண்ணு வர சொல்லுங்க, நான் இங்கே விசாரிக்கிறேன். சார், அவங்க வீட்ல அவளை இங்க அனுப்புறதுக்கு விட மாட்டாங்க. நான் என்ன பைத்தியக்காரனா தெரியுமா? நானும் அங்க போக கூடாதுன்றீங்க, உங்க பொண்ணு இங்க வராதுன்றீங்க. அப்ப நான் எப்படிதான் என்கொயரி பண்றது? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், ஏற்கனவே கேஸ் விசாரணை அது இதுன்னு அவங்க வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கெஞ்சி கூத்தாடி அவளை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வந்திருக்கோம். இப்ப நானே அவ வீட்டுக்கு போக முடியாத நிலைமையில இருக்கேன். இந்த நிலைமையில நீங்க அங்க போனீங்கன்னா அவ வாழ்க்கையே போயிடும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேனா இல்ல சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேனா? உங்க பர்சனல் விஷயத்துல எதுக்குங்க என்கிட்ட சொல்றீங்க? ஐ ஜஸ்ட் நீட் நிவேதா ஃபார் மை இன்வெஸ்டிகேஷன். மத்த விஷயத்தை பத்தில எனக்கு கவலையே கிடையாது. புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர், நிவியை நீங்க விசாரிக்காம விடுறதுனால உங்க கடமைக்கு எந்த பங்கமும் வந்துட போறதில்ல. ஏன்னா அவளுக்கு இந்த கேஸ பத்தி ஒண்ணும் தெரியாது. நீங்க அவளை விசாரிச்சும் ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது சார். இத பாருங்க, சும்மா இந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் பேசுறதை விட்டுட்டு ரத்தனம் இப்ப எங்க இருக்கா அதை முதல்ல சொல்லுங்க. நிவேதாவை விசாரிக்கிறத பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறேன். என்ன சார் நீங்க திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறீங்க? சார், உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கலன்னா அதுக்கு இப்படியா எங்களெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க? இது பாருங்க, ரத்னம் எங்க கிட்ட துபாய்க்கு போறதா சொன்னான். ஆனா அவன் போனானா இல்லையாங்கிறது எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாது. சரி, நடந்த அந்த 2 கொலையும் யார் பண்ணிருப்பாங்க அதை சொல்லுங்க. சார், நான் தான் அந்த 2 கொலையும் செஞ்சேன். வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுங்க. அவங்க ஒரு மெடல் கொடுப்பாங்க, அத வாங்கி உங்க ஷர்ட்ல குத்திக்கிட்டு கிளம்புங்க. இல்ல திமிரா? இல்ல திமிரான்னு கேக்குறேன். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு ஈஸியா பேசுறீங்க? இது சரிப்பட்டு வராது. எங்க பேசணும் அங்க பேசிக்கிறேன். நிவேதாவோட அட்ரஸ் கொடுங்க. சார் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அட்ரஸ் கேட்டேன், கொடுங்க. ஆமா மேடம், சார் உங்களால தடுக்க முடியாது. பொண்ணுங்க வாழ்க்கை கெட்டு போறத பத்திலாம் சாருக்கு என்ன கவலை? சார் ஒரு கடமை வீரன் கந்தசாமி. அவர் நினைச்சதுதான் சத்தியம், அவர் அடைஞ்சதுதான் லட்சியம். வேற யார பத்தியும் எதை பத்தியும் அவருக்கு கவலையே கிடையாது. ஏய், என்ன திமிரா? ஆளை பார்த்து ஆளாக்கு சைஸ் நின்று வாய் ஆளண்டே ரெண்டு மாதிரி கிழியுது. பல்ல பேத்துறோம் பார்த்து. ஹலோ இன்ஸ்பெக்டர், ஒரு பொண்ணை பார்த்து பேசுற பேச்சா இது? கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கிட்டா நல்லது. இத பாருங்க, என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணா நான் அப்படிதான் பேசுவேன். ஐ வார்ன் யூ ஆல். ஒரு போலீஸ் ஆபீசர் என்கொயரிக்கு வந்தப்ப அப்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னு நிவேதா வீட்ல கச்சேரி ஆரம்பிக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நிவேதா வீட்டுக்கு நீங்க விசாரிக்க போகும்போது நீங்க ஒரு இன்ஸ்பெக்டராவே இருக்க மாட்டீங்க. ஹே, என்னடி பண்ணுவ? உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன். அப்பலாம் ஒண்ணே கிழிக்க முடியாது. இப்போ நான் ஸ்பெஷல் டியூட்டில இருக்கேன். டியூட்டியே இருக்காதுங்கற, அப்புறம் என்ன ஸ்பெஷல் டியூட்டி, சாதா டியூட்டி? என்னோட முன்னாள் கணவர் கணபதி தேவையில்லாம எனக்கு டார்ச்சர் கொடுக்கறான்னு கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் உன் புருஷன்றதுக்கு இந்த கேஸுக்கு என்னடி சம்பந்தம்?
சம்பந்தத்தை நான் உண்டாக்குவேன். இன்ஸ்பெக்டர் கணபதி என் ஹஸ்பண்ட், எனக்கும் அவருக்கும் ஒத்து வரல. அதனால அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். டைவர்ஸும் அப்ளை பண்ணிருக்கேன். ஆனா இது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. முதல்ல நான் ரோட்ல போகும்போது என்ன தொந்தரவு பண்ணாரு, கண்ணடிச்சாரு, கைய பிடிச்சு இழுத்தாரு, அசிங்கமா பேசினாரு. அதுக்கெல்லாம் நான் பயப்படலன்னதும் இப்படி கடைசியா நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறாரு. எனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல நடத்துற சாரு மேடம்க்கு தொந்தரவு கொடுக்கறாருன்னு சொல்லுவேன். இந்த கேஸ இவரால நேர்மையா விசாரிக்க முடியாது. பெரியவர் கிட்ட காசு வாங்கிட்டாரு. அதனால இந்த கேஸ்ல இருந்து நீக்குங்கன்னு சொல்லுவேன். எப்படி வசதி? என்னடி என்னையே பிளாக்மெயில் பண்றியா? சேச்சே, பிளாக்மெயில் நானா? நீங்க சாருலதா மேடம் கிட்ட என்ன சொன்னீங்களோ அதுதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்போ என்னடி செய்யணும்ன்ற? தேவையில்லாம நிவேதாவை விசாரிக்கிறேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. என் வாழ்க்கையை கெடுத்ததோட நிறுத்திக்கோங்க. ஏய், சுத்தி இருக்க எல்லாரோட வாழ்க்கையை கெடுக்கதான் என் வேலையா? யாருக்கு தெரியும்? சாதாரண டியூட்டில இருந்தப்பவே என் ஒருத்தி வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. இப்போ ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்றீங்க. இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போறீங்களோ? ஆனா ஒண்ணு, என் வாழ்க்கை போன மாதிரி மத்தவங்க வாழ்க்கையை நான் போக விட மாட்டேன். உங்களை சஸ்பெண்ட் செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். சுமி, நான் உன் புருஷன். சாரி, புருஷனா இருந்தீங்க, இப்ப இல்லையே. இப்ப நான் சுமித்ரா மட்டும்தான், சுமித்ரா கணபதி இல்ல. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? பரவாயில்லையே, நான் உங்க பொண்டாட்டி உங்க கூட இருந்தப்ப கூட என் பேச்சு கேட்கல. உங்களை விட்டு வெளியே வந்தோடனே என் பேச்சு கேட்கறேன்றீங்க. சனியனே, என் உயிர் எடுக்காத. என்ன பண்ணணும் சொல்லி தொலை. நிவேதாவை விசாரிக்கிறதுக்கு அவ வீட்டுக்கு போக கூடாது. சரி, நான் போல. ஆனா கிறுக்குத்தனமா கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற அது இதுன்னு தெரிஞ்சிட்டு இருந்த தொலைச்சிருவேன். நீங்க கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டா நான் அதை விட கிறுக்குத்தனமா நடந்துக்குவேன். நான் எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. பார்த்து நடந்துக்கோங்க. என்னம்மா, இங்க நீ ஒருத்தியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேர்ந்திருக்கேன்னு நினைச்சேன். நீயும் பிரச்சனையோட தான் வந்திருக்கியா? பிரச்சனை வேணாம் தான் மேம் நான் இங்க இருக்கேன். கணபதி தான் உன் பிரச்சனையா? ஆமா மேடம், டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். அதாம்மா அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சான்னு கேட்டதுக்கு இந்த பிள்ளை எவ்வளவு கோவப்பட்டிருக்கு. ஆமாக்கா, அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. நாம தான் விவரம் தெரியாம இந்த பொண்ணு திமிர் பிடிச்சவ அப்படி இப்படின்லாம் பேசிட்டோம். இந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்கவே முடியல. அந்த ஆளோடலாம் யார் நிம்மதியா இருக்க முடியும்? ஏம்மா, 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும் போல தெரியுது. சின்ன பசங்களா இருக்கீங்க. அதுக்குள்ள டைவர்ஸ்க்கு வர்ற அளவுக்கு அப்படி என்னம்மா பிரச்சனை? அவரு வீட்லயும் போலீஸ் மாதிரி தான் மேடம் நடந்துக்குவாரு. தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுவாரு. நான் வீட்ல இருந்தா சந்தேகம், வெளியே போனா சந்தேகம், வேலைக்கு போனா சந்தேகம், இப்படி எல்லாத்துக்குமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படி மேடம் நிம்மதியா இருக்க முடியும்? நான் ஏதாவது சொல்ல, அவர் ஏதாவது பேச, இப்படியே கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்க சந்தோஷமா இருந்ததை விட சண்டை போட்டுட்டு தான் மேடம் அதிகம். சரி, ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் உயிரை இன்னொருத்தர் எடுக்கிறத விட விலகி வர்றது நல்லதுன்னு தோணுச்சு. அதான் நான் வெளியே வந்துட்டேன். டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சர்ன் கொடுத்தா விஷயம் கொஞ்சம் ஈஸி. ஆனா அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என்னோட வந்து இருன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரே தவிர அதை நம்பி நான் போனா மறுபடியும் சந்தேகப்பட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவாரு. கோர்ட்ல எப்படியும் 1 வருஷமாவது விலகி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் நான் உங்க ஹாஸ்டல்ல வந்து சேர்ந்தேன். எனக்கு என்னமோ நீ எடுத்திருக்கிற முடிவை பத்தி இன்னொரு முறை யோசிச்சு பார்க்கலாமோன்னு தோணுது.
சந்தேகங்கிறது ஒரு வகையில பொசசிவ்னஸ் தானே. உன் மேல இருக்கிற அன்புனால தானே கணபதி அப்படி நடந்துட்டு இருக்காரு. இருக்கலாம் மேடம், அன்புனாலையும் இருக்கலாம், இல்ல புத்தியே அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்றவரை எப்படி மேடம் நான் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? சரிம்மா, அது உன் அபிப்பிராயம். ஆனா கோபதாபங்கள்ல எடுக்கிற முடிவுகள் எப்பவும் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. இது உன்னோட விஷயம், நீ அதுல ஒரு முடிவு எடுத்திருக்க. உன் பிரச்சனை என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம என்னால அட்வைஸ் பண்ண முடியாது. இது பாரு, வேற வழி இல்ல, இதுதான் என்னோட தீர்மானம்னு நீ நினைச்சேன்னா அதுல உறுதியா இரு. நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். தேங்க்ஸ் மேடம். ஏன் வானதி, அந்த பெரியவர் எதுக்கு இன்ஸ்பெக்டர் நம்ம மேல ஏவி விட்டுருக்காரு? அப்படி பண்ணா அந்த ஆள் இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. பாத்தீங்களாம்மா, அந்த ஆள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்ப நம்மள கோர்த்துட பாக்குது. வாந்தியம்மா, இப்படி கொஞ்ச நாள் சும்மாவே விடக்கூடாது நீங்க. செல்விகா சும்மா இருங்க, அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். மேடம், இப்ப என்ன செய்ய போறீங்க? செஞ்சுட்டு வந்து சொல்றேன். பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இதுதாங்க. இருக்காரா? உள்ள இருக்காரு. பெரியவரை பார்க்கணும். உள்ள வாங்க மேடம். நான் வேணா கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், நீங்க இருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். பெரியவரே, பெரியவரே, பெரியவரே. என்னம்மா போலீஸ் நம்மள தேடி வந்திருக்க? ஏன் இங்க போலீஸ்காரங்களாம் வரமாட்டாங்களா? திருடனையும் கொலைகாரனும் யார் தேடி வருவாங்க? போலீஸ்காரங்க தான் வருவாங்க. நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய போலீஸ் ஆபீஸ்லாம் வருவாங்கம்மா. டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க, ப்ரமோஷன் வாங்கி கொடுங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயான்னு கேட்பாங்க. நிறைய பேர் வருவாங்க. சரி, உனக்கு என்ன வேணும்? ப்ரமோஷனா, டிரான்ஸ்ஃபரா, என்ன வேணும்? எந்த ஊருக்கு? அதேதான் நானும் கேக்குறேன். எந்த ஊருக்கு போனோம்? வெள்ளூரா, பாளையங்கோட்டையா, இல்ல லோக்கல் புழலா?